சீர்மைப்படுதல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் 2வது பாகத்தில் இருக்கும். இந்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா லா ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, எதனால் படைக்கப்பட்டிருக்கு, அதோட நோக்கம் என்ன. இந்த பிரபஞ்சம் அப்படின்னா எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். நம்ம மாடு, மனுஷன், புலி, எறும்பு, மண்புழு, காற்று, தண்ணி, செயற்கைக்கோள், கோள்கள், துணைக்கோள்கள், இப்படி எல்லாமே எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு, எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் உண்டாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாத்த பற்றியும், மனுஷனோட வாழ்க்கையை பற்றியும், கடவுளை பற்றியும், இறையை பற்றியும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்தும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுமையாக பாருங்கள். ஓகே, இப்போது ஒரு தாவரத்தோட இலையை எடுத்துக்கோங்க. இலையை மட்டும் கவனிங்க. அந்த இலையை ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட பாகம் தெரியும். இலையில் ஒரு குறிப்பிட்ட பாகம் தெரியும். அந்த பாகத்தை இன்னும் க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ணோம், நுண்ணோக்கி மூலமாக பார்த்தோம் அல்லது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிகள் இருக்கும். அந்த பார்ட்டிகளையும் க்ளோஸ்அப் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அணுக்கள் நிறைய இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அணு இருக்கும். மறுபடியும் அந்த ஒரு அணுவை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற 3 துகள்கள் இருக்கும். அதையும் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லாத ஸ்பேஸ் இருக்கும். எலக்ட்ரானுக்கு நடுவுலையும், புரோட்டானுக்கு நடுவுலையும், நியூட்ரானுக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து என்னென்னு போய் பார்த்தா எண்டில் ஸ்பேஸ் தான் இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்கீங்க. அந்த ரூம்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ரூமை விட்டு வெளியே வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டில் எவ்வளோ ஸ்பேஸ் அதிகரிக்குதுன்னு பாருங்கள். வீட்டை விட்டு வெளியே வாங்க, இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் அதிகரிக்குது, இன்னும் எத்தனை வீடு இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் தெருவை விட்டு மெயின் ரோட்டுக்கு வாங்க, எவ்வளோ தெரு இருக்குதுன்னு பாருங்கள். மெயின் ரோட்லேருந்து பக்கத்து ஊருக்கு போயிருங்க, அப்போ இன்னும் எவ்வளோ ஊர்கள் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போது ஸ்பேஸு, இடம் இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது. அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் பாருங்கள். அப்போ எத்தனை ஸ்டேட் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த நாட்டுக்கு போங்க, அடுத்த கண்டத்துக்கு போங்க, இந்த பூமியை விட்டே வெளியே போங்க, அடுத்து சூரிய குடும்பத்தை விட்டே வெளியே போங்க, அடுத்து ஒரு கேலக்சியை விட்டே வெளியே போங்க. அப்படியே போய் பார்த்தா எண்டில் அங்கேயும் ஸ்பேஸ் தான் இருக்கும், வெற்றிடம் தான் இருக்கும். எம்டியான வெறும் காலி இடம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு அணுவுக்குள்ளேயும் அந்த காலி இடம் தான் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில், இந்த யூனிவர்ஸில் எல்லா இடத்துலையும் இந்த வெற்றிடம் தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த வெற்றிடம் நிரவி பரவி நிறைஞ்சிருக்கு. இதைத்தான் நம்ம காட், கடவுள், நேச்சர், இயற்கை, சூப்பர் கான்சியஸ், ஸ்பேஸு, யூனிவர்ஸு, பிரபஞ்ச சக்தி அப்படின்னு வேறு பேர்களில் சொல்கிறோம். நம்மளுமே இந்த வீடியோவில் வேறு பேரை சொல்லுவோம். பட் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம், அந்த ஸ்பேஸ் தான், வெற்றிடம் தான், அந்த இறை அப்படிங்கிற ஒரு தன்மை தான். இப்போது இதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். இப்போது இந்த எம்டி ஸ்பேஸ், இந்த இறையோட, இந்த யூனிவர்ஸோட, இந்த சூப்பர் கான்சியஸோட எய்ம் என்ன, நோக்கம் என்ன, அது எப்படி செயல்படுது அப்படின்னா, ரொம்ப நாள் இந்த மைனஸ்லேயே இருந்துருச்சு. ரொம்ப நாள் இந்த எம்டியாகவே இருந்துருச்சு. எம்டி ஸ்பேஸாக, பிளாக் ஹோலாக, வெறும் ஸ்பேஸாகவே, ஒன்றுமே இல்லாமல் வெற்றிடமாகவே ரொம்ப நாள் இருந்துருச்சு. இந்த ரொம்ப நாள் அப்படிங்கிறது நாள் கணக்கெல்லாம் இல்லை. இந்த வெற்றிடத்துக்கு நாளோ, இடமோ, நேரமோ, காலமோ, வடிவமோ கிடையாது. ஏன்னா அது வெற்றிடம். அது எப்படி வேணாலும் மாற்றிக்கும், எவ்வளோ டைம் வேணாலும் எடுக்கும், எந்த வடிவத்தை வேணாலும் எடுக்கும், எவ்வளோ அளவில் வேணாலும் எடுக்கும். ஸோ வெற்றிடத்துக்கு காலம், நேரம், வடிவம் கிடையாது. ஸோ அதனால் மில்லியன், டில்லியன், இன்னும் என்லெஸ்ஸான காலங்கள், அது கணக்கிலே இல்லை, இன்ஃபினிட்டியான காலங்களாக ரொம்ப எம்டியாகவே, வெறும் ஸ்பேஸாகவே, வெற்றிடமாகவே ரொம்ப காலத்துக்கு இருந்துருச்சு. அப்படி இருந்த காலங்கள் போதும், நம்ம செயல்படலாம், நம்ம இயங்கலாம், இந்த அமைதி போதும், இந்த ரெஸ்ட் போதும், இப்படி இருந்தது போதும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்னால, ஒரு நினைப்புனால, ஒரு ஆர்வத்தினால, ஒரு முயற்சியினால் செயல்பட தொடங்கின அந்த இடம்தான் விரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது எல்லாமே படைக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதைத்தான் மாடர்ன் சயின்ஸில் பெருவெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பெருவெடிப்பு அப்படிங்கிறது வெடித்து செதறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிறது. ஒவ்வொன்றா விரிவடைஞ்சு உருவாகிறது. கோள்கள் உருவாகிறது, யூனிவர்ஸ் உருவாகிறது, கேலக்ஸி உருவாகிறது, பிரபஞ்சம் உருவாகிறது, துணைக்கோள்கள் உருவாகிறது, பூமி உருவாகிறது, தண்ணி, காற்று, பஞ்சபூதம் உருவாகிறது, மனுஷன் உருவாகிறது, பூச்சி, புழு, மிஷினு, இது எல்லாமே பிரபஞ்சம் தன்னை விரிவுபடுத்திக்கிறதுக்காக, செயல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஏன்னா ரொம்ப காலம் அமைதியாக இருந்துருச்சு, ரொம்ப காலம் எம்டி ஸ்பேஸாக சுருங்கி வெற்றிடமாகவே இருந்துருச்சு. அந்த அமைதி தாங்க முடியாமல் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி செயல்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம், உருவாக்கலாம், இன்பமாக வாழலான்ற ஒரு ஆசை, உந்துதல் ஏற்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் இவ்வளோ விஷயங்களை படைச்சிருக்கு. ஸோ அதனோட விரிவாக்கம் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு.
ஸோ இப்படி தான் எல்லாமே உருவானுச்சு. ஒவ்வொன்றா விரிய ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் விரிஞ்சுக்கிட்டே போகுது, இன்னும் மேம்பட்டுக்கிட்டே போகுது. இது எப்போ சார் முடியும் அப்படின்னா, அதுக்கே எப்போ தோணுதோ, போதும் ரொம்ப செயல்பட்டுட்டோம், போதும் நிறைய செயல்பாடு பார்த்தாச்சு, மெச்சூர்ட் ஆயாச்சு, சந்தோஷமாக இருந்தாச்சு, அதுக்கே எப்போ சலிப்பு தட்டுதோ, எப்போ நியூட்ரல் ஆகுதோ, எப்போ இந்த இறையோட உணர்வு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ, அப்போது அந்த உருவாக்கத்தை விரிவடைகிறத நிறுத்தி குறைச்சி அது ஏதோ ஒரு வகையில் அழிஞ்சு போகும் அல்லது வெடிச்சு போகும். அது எப்படி நடக்குது அப்படிங்கிற சீக்ரெட் நமக்கு இன்னும் தெரியாது. ஆக மொத்தம் எம்டி ஸ்பேஸாக சுருங்கி இருக்குது, மறுபடியும் எல்லாமே படைக்கப்படுது, செயல்படுது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் அழிச்சு சுருங்கிக்குது, மறுபடியும் எம்டி ஸ்பேஸுக்கு போயிடுது. ஸோ இது சர்க்கிள் மாதிரி மறுபடியும் தொடர்ந்து நடக்குது. இது பல கோடி வருஷமாக, பல மில்லியன் ட்ரில்லியன் கணக்கே இல்லாத பல காலங்களுக்கு நடக்குது. இதே ப்ராசஸ் தான் நம்ம மனுஷனுக்குமே நடக்குது, விலங்குகளுக்கும் நடக்குது, பூச்சிக்கு நடக்குது, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நடக்குது, கோளுக்கு நடக்குது, ஸ்டாருக்கு நடக்குது, ஒரு எண்ணத்துக்கு நடக்குது, ஒரு எமோஷனுக்கு நடக்குது, ஒரு பொருளுக்கு நடக்குது. எல்லாமே உருவாகும், செயல்படும், அதில் ஒரு ஆனந்தம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு இன்பம் கிடைக்கும், அப்புறம் ஃபுல்ஃபில் ஆகி முடிஞ்சு போயிடும், மறுபடியும் உருவாகும். ஸோ இந்த சர்க்கிள் நமக்கும் உயிரினங்களுக்கும் எல்லா விஷயத்துக்கும் நடக்கிறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்துக்கே அது நடக்கிறதுனால தான். ஸோ எல்லாமே இன்டர்லிங்காக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸு, இந்த காடு எல்லாமே உருவாகும், வளரும், செயல்படும், இன்பமாக இருக்கும், மெச்சூர்டாகும், சாட்டிஸ்ஃபைடாகும், மறுபடியும் அழிஞ்சு போயிடும், மறுபடியும் உருவாகும். இந்த சர்க்கிள் பிரபஞ்சத்துக்கே உரித்தானது. அப்போ பிரபஞ்சத்துக்கே இந்த நோக்கம் இருக்குது, இப்படித்தான் செயல்படுவேன்னு இருக்குது. இதுக்கு எதுக்கு சார் பூச்சியை படைக்கணும், புழுவை படைக்கணும், யானையை படைக்கணும், கிருமியை படைக்கணும், கோள்களை படைக்கணும், பஞ்சபூதத்தை படைக்கணும், ஸ்டாரை படைக்கணும், துணைக்கோளை படைக்கணும் அப்படின்னா, இது எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ளே இப்படியெல்லாம் நம்ம இயங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால தான், விருப்பம் இருந்ததுனால தான், ஒரு உந்துதல் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட பல்வேறு கூறுகளை உருவாக்கியிருக்கு. இப்போ நமக்கே ஒரு ஆசை வருது, தட்டில் வெறும் சோறை மட்டும் எப்படி திங்கிறது, குழம்பு ஊற்றலாம், காய் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், அப்பளம் வைக்கலாம், மோர் வைக்கலாம், இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நமக்கே தோணுது இல்லையா? ஸோ அது மாதிரி பிரபஞ்சத்தோட எண்ணத்தில், மைண்டில், அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்டில் இப்படியான வெரைட்டிஸை உருவாக்கி செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உருவாகியிருக்கு. அதனால தான் இத்தனை விஷயங்கள் வெரைட்டியாக படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்ட, நீங்கள் பார்க்குற, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாமே இந்த யூனிவர்ஸோட வெவ்வேறான வெளிப்பாடு தான். இப்படியெல்லாம் வெளிப்படலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் வெரைட்டியாக பிரபஞ்சம் வெளிப்பட்டிருக்கு. ஓகே, இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே உருவாகி செயல்பட்டு இன்புற்று சாட்டிஸ்ஃபை ஆகி அழிஞ்சு போகிறது, நிறைவாகி போகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இயங்குது. இதே தான் மனுஷனுக்கும். ஸோ அப்போ நம்மளோட நோக்கம், அல்டிமேட் நோக்கம், இயற்கை, இறை, பிரபஞ்சம் எல்லாமே நமக்கு சொல்கிற ஒரே விஷயம், நீ உருவாகு, வளரு, செயல்படு, அதில் கிடைக்கிற இன்பங்களை அனுபவி, மெச்சூர்டாகு, சாட்டிஸ்ஃபைடாகு, அதுக்கப்புறம் நிறைவாகி எப்போ உனக்கு போதும்னு தோணுதோ அப்போ முடிச்சுக்க அப்படின்னு ஒரு விஷயத்தை, ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு லாஜிக்கை வச்சு தான் எல்லா உயிரினத்தையுமே படைக்குது. ஒரு உணர்வுக்கு கூட அப்படி தான். ஒரு பொறாமை அப்படிங்கிற உணர்வு வருது அப்படின்னா அந்த உணர்வு தோன்றும், பொறாமைப்படும், செயல்படும். என்ன செஞ்சால் பொறாமை சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அதுக்கான செயலையெல்லாம் அந்த மனுஷனை செய்ய வச்சு பொறாமையை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் காணாமல் போயிடும். இப்படி லவ்வாக இருக்கட்டும், பொசசிவாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இப்படி தான். இந்த கான்செப்ட் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேலை, தொழில் சம்மந்தமான வழிகாட்டுதல் தேவைனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.